ஹலோ டீம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்ல பார்ட் 3 பார்க்குறோம். இந்த பார்ட் 3ல முக்கியமாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா டே டைம் ஃப்ரேம் 4 ஹவர் 1 ஹவர் இந்த டைம் ஃப்ரேம்குள்ள மார்க்கெட் வந்துட்டு எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதில் முக்கியமாக நம்ம அப் ட்ரெண்ட் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் இதே வந்துட்டு வைஸ் வர்ஸா பார்க்கலாம். ஓகே, ப்ரீவியஸ் வீடியோவில் மந்த்லி வீக்லி டே இந்த போன வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் மோஸ்ட் சிமிலாரிட்டி இருக்கும். ஏன்னா ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருந்து லோயர் டைம் ஃப்ரேமுக்கு மாறும்போது ஒரே மாதிரியான ஸ்ட்ரக்சரை தான் மார்க்கெட் ஃபாலோ பண்ணும். ஓகே, ஸோ கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். லெட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ முக்கியமாக இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டைம் ஃப்ரேம் நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் ஒரு லோயர் டைம் ஃப்ரேம் அது எல்லாத்துலேயுமே மார்க்கெட் வந்துட்டு என்ன டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகே, அந்த டைரக்ஷனை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ப்ரீவியஸா அது எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எனக்கு இதுக்கு நான் இன்ட்ராடே பண்றதுக்கு மார்க்கெட் சுத்தமா சுத்தாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்தம். ஆனா நீங்க இண்டிகேட்டர் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியோ இல்ல 5 minutes 15 minutesக்குள்ள போறதுக்கு முன்னாடியோ இந்த மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருந்தா மட்டும் தான் உங்களால டெசிஷன்ஸ் ஒழுங்கா எடுக்க முடியும் இன்ட்ராடேல. ஏன்னா மார்க்கெட் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல தான் அது என்ன டைரக்ஷன்ல இருக்குன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஓகே, 5 minutesலயோ 15 minutesலயோ போயிட்டு அது எந்த டைரக்ஷன்ல தான் இருக்குன்னு சரியா சொல்லிட முடியாது. ஓகே, இன்ட்ராடேக்குமே நீங்க மந்த்லியில இருந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கு மார்க்கெட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராடே பண்ணணும் அப்படின்னு இருக்கவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா நீங்க வந்துட்டு இந்த சேனல்லையும் இந்த சீரீஸ்லையும் ஸ்டிக் பண்ணியிருந்தா மட்டும்தான் அது உங்களால எஃபிஷியண்டா புரியும். இல்லைன்னா இடையில இருந்து பாக்குறீங்க அப்படிங்கிறப்போ அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா தான் இருக்கும். பட் நம்ம இப்போ இந்த வீடியோல ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருந்து லோயர் டைம் ஃப்ரேம் கவர் பண்ணலாம். மந்த்லி வீக்லி டே 4 hour 1 hour இது எல்லாத்துக்குமே கான்செப்ட் ஒண்ணுதான். அதை மட்டும் கிளியரா இருங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது வந்துட்டு இப்போ நம்ம டே டைம் ஃப்ரேம்னு வச்சுக்கலாம். இதுல நீங்க முக்கியமா பார்த்த உடனே சொல்லிடுவீங்க இது அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்துட்டு ஒரு ஹையை விட அடுத்தடுத்த ஹைஸ் அதிகமா இருக்கு, ஒரு லோ விட அடுத்தடுத்த லோஸ் அதிகமா இருக்கு. இதை வந்துட்டு ரொம்ப ஈஸியா ஃபைண்ட் பண்ணிட முடியும். ஆனா இதுல வந்துட்டு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. லெட்ஸ் see. இப்போ இந்த ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் மேல போகுது அப்படின்னு உங்களால ஈஸியா சொல்ல முடியுதுல்ல. இந்த ஹை மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்த மார்க்கெட் மேல போகுது. ஆனா பொட்டன்ஷியலா மார்க்கெட் திரும்புது. ஓகே, பொட்டன்ஷியலா மார்க்கெட் திரும்புது. அதே மாதிரி இந்த ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இங்க பாருங்க, இந்த ஹை மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்த மார்க்கெட் திரும்புது. ஓகே, அடுத்த மார்க்கெட் இங்கிருந்து திரும்புது. ஸோ இந்த கான்செப்டை தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். இந்த கான்செப்டை தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். இப்போ நீங்க இது டே டைம் ஃப்ரேம். ஓகே, அதாவது இந்த ஹையை கட் பண்ணுச்சு மார்க்கெட் திரும்பிடுச்சு, இந்த ஹையும் கட் பண்ணுது மார்க்கெட் திரும்பிடுச்சு. ஓகே, இந்த கான்செப்ட் வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இது 4 ஹவர்ல எப்படி இருக்கும், இதை 4 ஹவருக்கு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்றேன். ஓகே, இப்போ இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது டே டைம் ஃப்ரேம். இப்போ இந்த ஆரஞ்சு கலர்ல நான் ஒரு லைன் தெரியும். ஓகே, ஹைஸ் அண்ட் லோஸ் தெரிய ஆரம்பிக்கும். இது 4 ஹவர். இப்போ இது 4 ஹவர். இப்போ மார்க்கெட் பாத்தீங்கன்னா இந்த ஹையை இந்த இடத்துல கட் பண்ணுது. மார்க்கெட் என்ன பண்ணுது, இந்த ஹையை இந்த இடத்துல கட் பண்ணிடுச்சு. கட் பண்ண உடனே மார்க்கெட் என்ன பண்ணுது, கன்சிக்யூட்டிவா 2 ஹை கொடுக்குது. இங்க போயிட்டு அதாவது இதை பிரேக் பண்ணிடுச்சு, போயிட்டு திரும்ப மார்க்கெட் கீழே வருது, திரும்ப மார்க்கெட் மேல போயிட்டு கீழே வருது. ஓகே, ஸோ அதாவது இது ஹை தான் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன 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 உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இது ஹை தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு ஏன் மார்க்கெட் இது ஹையா ஃபார்ம் பண்ணிருக்க கூடாதா, ஏன் இந்த இடத்துல தான் ஹை அப்படின்னு ஃபார்ம் பண்ணுதுன்னா உங்களுக்கு தெரிய வருது அப்படின்னா லோயர் டைம் ஃப்ரேம்ல ஒரு ஹைக்கு அப்புறம் இன்னொரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணிடும். ஓகே, கிளியரா நான் சொல்றேன். லோவர் டைம் ஃப்ரேம்ல இது 4 ஹவர். ஓகே, இந்த 4 ஹவர்ல மார்க்கெட் ஒரு ஹை கொடுத்துட்டு அடுத்த லோவா இங்க ஹை ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஓகே, விச் மீன்ஸ் மார்க்கெட் வந்துட்டு அடுத்த ஹை இதுதான் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்த ஹை இதுதான் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. திரும்ப மார்க்கெட் கீழே வந்துட்டு ப்ரீவியஸா இருக்க ஹையை கட் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணுது, அடுத்த டைரக்ஷனுக்கு அது மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்த டைரக்ஷனுக்கு அது மூவ் ஆகுது. ஸோ இப்போ இந்த ஹைல 4 ஹவர்ல மார்க்கெட் வந்துட்டு என்ன பண்ணுது, இந்த ப்ளூ லைனே நீங்க மறந்துடுங்க. ஓகே, மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஹையை விட அடுத்த ஹை அதிகமா இருக்கு. ஸோ இந்த ஹையை விட அடுத்த ஹை அதிகமா இருக்கும் போது இந்த ஏரியாவை நீங்க நோட் பண்ணுங்க. இந்த ஹை டே டைம் ஃப்ரேம்ல இருந்த இந்த ஹையை கட் பண்ணிடுச்சு. டே டைம் ஃப்ரேம்ல இருந்த இந்த ஹையை மார்க்கெட் கட் பண்ணிடுச்சு. இப்போ நீங்க பொட்டன்ஷியலான ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, பொட்டன்ஷியலான ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ விச் மீன்ஸ் அடுத்த ஹையை டே டைம் ஃப்ரேம்ல அது கிரியேட் பண்ணுது. ஓகே, அடுத்த ஹையை டே டைம் ஃப்ரேம்ல அது கிரியேட் பண்ணுது. ஸோ இது கேட்கறதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஸ்டஃபா இருக்கலாம். பட் 2-3 டைம் இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, பிளஸ் இதே வீடியோலயே லைவ் மார்க்கெட்ல அதாவது ப்ரீவியஸா இருக்க சார்ட்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே ஓகே, இப்போ இது 4 ஹவர். 4 ஹவர்ல மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா ஓகே இது மட்டும் கவனிங்க.
மேலே போகுது, திரும்ப ஒரு லோ வருது, திரும்ப ஹை, திரும்ப ஒரு லோ, திரும்ப ஒரு ஹை. ஒன்ஸ் இந்த ப்ரீவியஸ் ஹையை மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்றேன். இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்றேன். இப்போ இங்கிருந்து மார்க்கெட் மேல போகுது, ஒரு ஹை கிரியேட் பண்ணுது, 4 ஹவர்ல லோவர் ஹை ஃபார்ம் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ஹையை அது கிரியேட் பண்ணிடுச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹையர் ஹை அது கிரியேட் பண்ணிடுச்சு. திரும்ப மார்க்கெட் வந்துட்டு ஒரு லோ ஃபார்ம் பண்ணுது, அதாவது ப்ரீவியஸ் லோ விட அது கம்மியா இருக்குல்ல, இங்கிருந்து ப்ரீவியஸ் ஹையை மார்க்கெட் கட் பண்ணிட்டு மேல போகுது. திரும்ப இந்த லோ விட இது அதிகமா இருக்கு, இந்த லோ விட இது அதிகமா இருக்கு அப்படின்னா டே டைம் ஃப்ரேம்ல இது அப் ட்ரெண்ட்ல தான் இருக்குன்னு அர்த்தம். ஓகே ஓகே, ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹை விட மார்க்கெட் மறுபடியும் 4 ஹவர்ல மேல போகுது. ஒன்ஸ் 4 ஹவர்ல டே டைம் ஃப்ரேம்ல இருக்க இந்த ஹையை மார்க்கெட் 4 ஹவர்ல கட் பண்ணிடுச்சு அப்படின்னா நீங்க என்ன எதிர்பார்க்கலாம்னா டே டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் கீழே வரப்போகுதுன்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, 4 ஹவர்ல மார்க்கெட் ப்ரீவியஸா இருக்க டேவோட ஹையை பிரேக் பண்ணிடுச்சுன்னா டே டைம் ஃப்ரேம்ல இருக்க ப்ரீவியஸ் ஹையை மார்க்கெட் 4 ஹவர்ல பிரேக் பண்ணிடுச்சுன்னா நீங்க அடுத்து மார்க்கெட் கீழே வரப்போகுது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்து மார்க்கெட் என்ன பண்ணுது பாருங்க, இங்க ஒரு ஹை, திரும்ப கீழே போயிட்டு திரும்ப ஒரு ஹை ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட் மார்க்கெட் திரும்ப ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ண உடனே மார்க்கெட் அடுத்த லெக்குக்கு மூவ் ஆயிடுச்சு. விச் மீன்ஸ் மார்க்கெட் அடுத்த லெக்குக்கு மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் கீழே வந்துருச்சு. ஓகே, இதுதான் வந்துட்டு இப்போ கரண்டா இருக்கக்கூடிய ஹை. திரும்ப மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹை விட இந்த ஹை கம்மியா இருக்கும், கீழே போயிட்டு திரும்ப இந்த ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சுன்னா அடுத்த லெக்குக்கு மார்க்கெட் மாறிடுச்சு. விச் மீன்ஸ் பொட்டன்ஷியலா இந்த ஹையை மார்க்கெட் பிரேக் பண்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. மார்க்கெட் என்ன பண்ணுது, இந்த ஹையை மார்க்கெட் பிரேக் பண்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. 4 ஹவர்ல இந்த மாதிரி டவுன் லெக்ல இருந்து அப் லெக்குக்கு மாறுதுன்னா டே டைம் ஃப்ரேம்ல ப்ரீவியஸ் ஹையை மார்க்கெட் வந்துட்டு பிரேக் பண்றதுக்கு ரெடி ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஒன்ஸ் மார்க்கெட் 4 ஹவர்ல இந்த ப்ரீவியஸா டே டைம் ஃப்ரேம்ல இருக்க ஹையை பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் திரும்ப ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஓகே, திரும்ப மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். இதுதான் பாத்தீங்கன்னா 4 ஹவர். ஓகே, ஐ திங்க் நான் இதுல ரொம்ப கிளியரா சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை சொல்லிடுறேன், ஏன்னா நான் இதை சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா இந்த கான்செப்ட் அவ்வளவு இம்பார்ட்டன்ட். அதாவது மார்க்கெட் வந்துட்டு ஒரு ஹை, இன்னொரு ஹை, இதுதான் 4 ஹவர்ல. அடுத்து ஒன்ஸ் லோவர் ஹை 4 ஹவர்ல ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் வந்துட்டு அதோடைய டைரக்ஷனை டே டைம் ஃப்ரேம்ல மாத்திடுச்சு. ஓகே, ஸோ இதெல்லாம் ஏன் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல போயிட்டு இப்போ மார்க்கெட் வந்துட்டு 4 ஹவர்ல ஹை இருக்கு, அதை விட கம்மியான ஹை இருக்கு, இந்த இடத்துல நீங்க போய் பை பண்ணக்கூடாது. இந்த இடத்துல மார்க்கெட் மேல போயிடும் அப்படின்னு சொல்லி பை பண்ணக்கூடாது. எந்த இடத்துல ஆக்சுவலா பை பண்ணலாம் அப்படின்னா நான் வந்துட்டு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் சொல்லி கொடுக்கல. ஓகே, ஜஸ்ட் ஒரு ஐடியா மட்டும் சொல்றேன். என்ட்ரி அண்ட் எக்ஸிட் நான் திரும்பவும் சொல்றேன், இட்ஸ் நாட் ஃபார் என்ட்ரி அண்ட் எக்ஸிட், இட்ஸ் ஒன்லி ஃபார் லேர்னிங். ஓகே, இது முதல்ல நீங்க கத்துக்கோங்க. என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கம்ப்ளீட்டா வேற இடத்துல இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஹை விட இந்த ஹை கம்மியா இருக்கு 4 ஹவர்ல. ஒன்ஸ் இந்த ஹையை பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டா அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆயிருக்கும். கம்ப்ளீட்டா என்ன ட்ரெண்ட்ல சேஞ்ச் ஆயிருக்கும், அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ நீங்க பை பண்ண வேண்டிய இடம் இது கிடையாது, இது. அதே மாதிரி இப்ப நீங்க இந்த இடத்துல பை பண்ணிட்டீங்கன்னா இது எதை பிரேக் பண்ண ரெடி ஆகுது, ப்ரீவியஸா டே டைம் ஃப்ரேம்ல இருக்கு, அதாவது 2 ஹைக்கு மேல இருக்க ஹை தான் டே டைம் ஃப்ரேமோட ஹையா இருந்திருக்கும். அதை பிரேக் பண்ண மார்க்கெட் ரெடி ஆயிடுச்சு. ஒன்ஸ் இந்த ஹை விட இந்த ஹை அதிகமா இருக்கிறதுனால ஸோ இந்த இடத்துல போயிட்டு ஷார்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ ஏன்னா ப்ரீவியஸா ஒரு ரேஞ்ச் இருக்கு, அந்த ரேஞ்ச் கிட்ட மார்க்கெட் வந்தா நம்ம மைண்ட்ல என்ன இருக்கும், அது ஒரு சப்போர்ட் ஏரியா, அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இந்த இடத்துக்கிட்ட வந்தா மார்க்கெட் கீழே போகும் தானே இருக்கும், ஆனா அது பிரேக் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல நீங்க கத்துக்கிறதுக்கு நான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்ட் 5 வரைக்கும் போட்டுட்டு திடீர்னு ஏன் மல்டி டைம் ஃப்ரேம்க்கு மாறிப்பேன்னா எது ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பிரேக் பண்ணும், எதை பிரேக் பண்ணாதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அதுக்காக தான் இது. ஸோ இப்போ பாருங்க, டே டைம் ஃப்ரேம்ல இருக்கிற ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ண ரெடி ஆயிடுச்சு. ஒன்ஸ் மார்க்கெட் பிரேக் பண்ண ரெடி ஆன உடனே அடுத்த பொட்டன்ஷியலான ரிவர்சலுக்கு நீங்க மார்க்கெட் ரெடி ஆயிடுச்சு 4 ஹவர்ல. ஓகே, ஸோ இந்த ஹை விட இந்த ஹை அதிகமா இருக்கு, இந்த ஹை விட இந்த ஹை கம்மியா இருக்குங்கும் போது நீங்க அடுத்த ரிவர்சலுக்கு ரெடி ஆயிடும். ஓகே, இங்கிருந்து மார்க்கெட் திரும்பிடுச்சா, ஸோ இங்கிருந்து மார்க்கெட் திரும்புதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும், இந்த ஹை விட இது அதிகமா ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணுது, ப்ரீவியஸா இருக்க டே டைம் ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய ஹையை மார்க்கெட் வந்துட்டு பிரேக் பண்ண போதுன்னு அர்த்தம். ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா பொட்டன்ஷியலான ரிவர்சலை நீங்க எதிர்பார்க்கலாம்னு அர்த்தம். ஓகே, இதுதான் டே டைம் ஃப்ரேம் 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல நீங்க கத்துக்கிட்டீங்க இப்போ வரைக்கும். ஓகே, ஸோ இதுல இன்னொரு முக்கியமான
முக்கியமான கேரக்டர் இருக்கு, அதுதான் பாத்தீங்கன்னா 1 hour. ஸோ இந்த 1 hour இருக்கிறதுலேயே இம்பார்ட்டன்ட். 1 hour பாத்தீங்க அப்படின்னா நான் ரெட் கலர்ல வைக்கிறேன். ஓகே, 1 hour பாத்தீங்கன்னா நான் ரெட் கலருக்கு சேஞ்ச் பண்றேன். ஸோ ஒரு கிளாரிட்டிக்காக. இப்போ இந்த ஏரியா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ டே டைம் ஃப்ரேம் இந்த ப்ளூ கலர்ல இருக்கு, இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது 4 hour டைம் ஃப்ரேம், இந்த ரெட் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, டார்க் ப்ரௌன் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 hour டைம் ஃப்ரேம். திரும்பவும் சொல்றேன், மார்க்கெட் இப்படிதான் இருக்கும், எக்ஸாக்டா மார்க்கெட் பார்க்கறதுக்கு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லல. இது ஒரு ரூல். ஓகே, டெக்ஸ்ட் புக்ல ஒரு மார்க்கெட்டுடைய ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரை பத்தி நீங்க படிக்கிறீங்க. ஓகே, அந்த ஸ்ட்ரக்சர் மார்க்கெட்ல ஆக்சுவலா அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க பாக்குறது இப்படி ஸ்ட்ரக்சர்டான மார்க்கெட்டை பாக்குறீங்க. ஓகே, இப்படிதான் நம்ம வரைஞ்சு காமிக்கிறோம். ஆனா ஆக்சுவலா மார்க்கெட் இப்படி இருக்கும். ஓகே, 60% இப்படிதான் இருக்கும். அது ஒரு அன்ஸ்ட்ரக்சர்டா இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி படிச்ச நமக்கு அதாவது ரொம்ப அப்படியே சார்ட்டை மட்டும் பார்த்தோம்னா இது நமக்கு புரியாது. ஆனா இந்த ஒரு ஸ்டேஜ்லயும் மார்க்கெட் வந்துட்டு ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுது. ஓகே, இது டவுன் ட்ரெண்ட், திரும்ப இது அப் ட்ரெண்ட், திரும்ப இது டவுன் ட்ரெண்ட், திரும்ப இது சைட்வே. ஸோ இந்த மாதிரி பிரிச்சு பாக்குறதுக்கு நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? இப்போ நீங்க இந்த ஸ்ட்ரக்சர்ட படிச்சாதான் ஓகே இது அப் ட்ரெண்டா, ஹையர் ஹைஸ் இருக்கு, ஹையர் லோஸ் இருக்கு, அப்ப இது அப் ட்ரெண்ட், மறுபடியும் லோவர் ஹைஸ் இருக்கு, லோவர் லோஸ் இருக்கு, இது டவுன் ட்ரெண்ட். ஸோ இதுல எது அப் ட்ரெண்ட், எது டவுன் ட்ரெண்ட், எது சைட்வேன்னு நீங்க எப்படி தெரிஞ்சுப்பீங்க? ஓகே, இந்த ஃபார்முலாவை நீங்க படிக்கலன்னா இதை உங்களால தெரிஞ்சுக்க முடியாது. ஓகே, ஸோ இது படிக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, இந்த மாதிரி அன்ஸ்ட்ரக்சர்டு மார்க்கெட்டை ஸ்ட்ரக்சர்டு மார்க்கெட்டா நமக்கு வியூ பண்ணி பாக்குறதுக்காக தான் நீங்க இதை படிக்கிறீங்க. ஓகே, இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம 1 hourக்கு போயிடலாம். உங்களுக்கு எப்படி இது வந்துட்டு ஒரு லெக்னு சொல்றேன் இல்லையா? ஸோ இது பாத்தீங்கன்னா டே டைம் ஃப்ரேம்ல ஒரு லெக். அதே மாதிரி இந்த ஆரஞ்சு கலர்ல ஒரு லைன் இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதை நான் அப்படியே கீழே கொண்டு வரேன், மேலே கொண்டு போயிடலாம். ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு லெக். அதாவது அப்ல போச்சுன்னா ஒரு லெக்னு வச்சுக்கோங்க, டவுன்ல போனா இன்னொரு லெக்னு வச்சுக்கோங்க. இப்போ மார்க்கெட் வந்துட்டு 1 hourல என்ன பண்ணுது? ஒரு ஹை ஃபார்ம் பண்ணுது, இன்னொரு ஹை ஃபார்ம் பண்ணுது. இந்த ஹையை விட கீழே மார்க்கெட் ஒரு ஹை ஃபார்ம் பண்ணிடுச்சு அப்படின்னா, நீங்க கீழே ஒரு ஹை ஃபார்ம் பண்ணிடுச்சு அப்படின்னா, ஸோ விச் மீன்ஸ் 4 hourல அது டவுன் ட்ரெண்ட்ல காமிக்குது, 4 hourல டவுன் ட்ரெண்ட் காமிக்குது, 1 hourலயும் டவுன் ட்ரெண்ட் காமிக்குது. இப்போ போயிட்டு பை பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ போயிட்டு நான் லாங் போவேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் லாங் எடுக்கணும். ஸோ இந்த ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் எங்க வருது அப்படின்னா, இப்போ இந்த ஹையை விட 1 hourல பாருங்க, இந்த ரெட் கலரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த ஹை விட இந்த ஹை அதிகமா இருக்கு, இந்த ஹை விட இந்த ஹை அதிகமா இருக்கு. விச் மீன்ஸ் நீங்க இப்படி ஒரு ட்ரெண்ட் லைனை டிரா பண்ணீங்கன்னா, ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் கட் பண்ணிடும். ப்ரீவியஸ் ஹையை விட மார்க்கெட் அடுத்த ஹை அதிகமா இருக்கும். 1 hourலயும் 4 hour இந்த ஆரஞ்சு கலர் லைன்லயும் மேல டைரக்ஷன்ல காமிக்குது, இந்த ப்ளூ கலர் டைரக்ஷன்லயும் மேல டைரக்ஷன் காமிக்குது. இந்த இடத்துல தான் நீங்க என்ட்ரி கொடுக்கணும். ஸோ திஸ் இஸ் யுவர் என்ட்ரி பாயிண்ட். ஏன் அப்படின்னா, எல்லா டைம் ஃப்ரேம்லயும் அது ஒரு டைரக்ஷன், மார்க்கெட் 4 டைரக்ஷன்ல காமிக்கும் போது நீங்க பை பண்ணலாம். ஓகே, இன்ட்ராடே பண்ணும்போது இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, இந்த இடத்துல போய் பை பண்ணலாம். ஓகே ஓகே ஸோ திரும்ப மார்க்கெட் இப்ப திரும்பும் அப்படின்னு நீங்க எப்படி தெரிஞ்சுப்பீங்க? அதாவது மார்க்கெட் வந்து ஒரு டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்கு, அது ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அதோடைய லெக்கை சேஞ்ச் பண்ணணும்ல. அது 4 hourலயா இருக்கட்டும், இல்ல டே டைம் ஃப்ரேம்லயா இருக்கட்டும், அது ஒரு லெக்கை சேஞ்ச் பண்ணிக்கும். அது எப்ப நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ வரிசையா பாருங்க, 1 hourல ஒரு ஹை ஃபார்ம் பண்ணுது, அடுத்து ஹை ஃபார்ம் பண்ணுது, நெக்ஸ்ட் ஒரு ஹை ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ 1 hourல பாருங்க, இந்த ஹை விட இந்த ஹை கம்மியா இருக்கு, இந்த ஹை விட இந்த ஹை கம்மியா இருக்கு. இப்போ இந்த இடத்துல இந்த ஹை கம்மியாயிட்ட உடனே நீங்க வந்துட்டு 2 விஷயத்த எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ஓகே, 2 விஷயத்த எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. என்னன்னா, அது டே டைம் ஃப்ரேமோடைய ஹையை ஃபார்ம் பண்ணியிருக்கும், டே டைம் ஃப்ரேமோடைய ஹையை ஃபார்ம் பண்ணியிருக்கும், 4 hour டைம் ஃப்ரேமோடைய ஹையஸ்ட் ஹையை ஃபார்ம் பண்ணியிருக்கும், 4 hour டைம் ஃப்ரேமோடைய ஹையஸ்ட் ஹையை ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஓகே, ஸோ திரும்ப மார்க்கெட் வந்துட்டு அடுத்த லெக் 4 hour அடுத்த லெக்குக்கு மூவ் ஆகுது. டே டைம் ஃப்ரேம்ல ஹையஸ்ட் ஹையும் டே டைம் ஃப்ரேம்ல ஹையையும் 4 hourல ஹையஸ்ட் ஹையும் ஃபார்ம் பண்ண மார்க்கெட்ல போயிட்டு பை பண்ணக்கூடாது. இது கம்ப்ளீட்டா என்ன ட்ரெண்டுக்கு மாறுது? டவுன் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகுது. அதாவது டே டைம் ஃப்ரேம்ல அது லோவர் லெக்குக்கு ஃபார்ம் ஆகுது, கீழ் டவுன் லெக்குக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் லோவர் டைம் ஃப்ரேம்ல தான் கிடைக்கும். ஓகே, இந்த ஹை விட இந்த ஹை கம்மியா இருக்கு. ஓகே, அதாவது 4 hourல இது டவுன் லெக்ல இருக்கு. அடுத்த ஒன்ஸ் வந்துட்டு மார்க்கெட் ப்ரீவியஸ் ஹையை விட அடுத்து இந்த
ஹையை கட் பண்ணுதுன்னா மார்க்கெட் வந்துட்டு பொட்டன்ஷியலான ரிவர்சல் ஆக போகுது. ஏன்னா நீங்க வந்துட்டு நான் ஹையர் டைம் ஃப்ரேம்ல சொன்ன அதே கான்செப்ட் தான். ஓகே ஓகே மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா ஹை, அடுத்த ஹை. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா திரும்ப 4 ஹவர்ல டவுன் லெக்குக்கு மூவ் ஆகுது. எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இந்த ஹை விட அடுத்த ஹை கம்மியா இருக்கு. ஸோ இப்படிதான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவ் ஆயிட்டு இருக்கும். ஓகே, ஒரு லெக்கையும் அது சேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ ஹோப் நான் இந்த வீடியோ ஓரளவுக்கு கிளியரா சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த எல்லா டைம் ஃப்ரேம்லையும் அதோடைய ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா அது ப்ராப்பரான ஹைஸ் அண்ட் லோஸை கிரியேட் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ மேபி இது இன்னும் உங்களுக்கு நான் லைவ் சார்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா இன்னும் ஒரு சின்ன கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ நான் டே டைம் ஃப்ரேம்ல எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டாக்கை எடுத்துப்போம். டே டைம் ஃப்ரேம்ல இந்த ஸ்டாக் எடுத்துப்போம். இங்கிருந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த ஏரியாவில் இருக்கு. ஏன்னா அது ப்ராப்பரான அப் ட்ரெண்ட். நீங்க பார்த்தோன்னே சொல்லிடலாம் இட்ஸ் அ ப்ராப்பர் அப் ட்ரெண்ட். ஓகே, இந்த ஏரியால இருந்து எடுத்துப்போம். மார்க்கெட்டிங் இருக்கு. ஓகே, ஸோ ஐசி. ஓகே, இந்த இடத்துல இருந்து எடுத்துக்கலாம். இங்கிருந்து மார்க்கெட் திரும்புது. இங்கிருந்து மார்க்கெட் திரும்பிடுச்சு. ஓகே, இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஹை. இது ஹை. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா லோ. இதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இந்த ஏரியாவை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இது டே டைம் ஃப்ரேம். இதை நான் 4 ஹவருக்கு மாத்திட்டேன்னா ஓகே, இப்போ இது இப்படி இருக்கு. ஓகே, இதுதான் 4 ஹவரோடையது. ஒன்ஸ் இந்த ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு அப்படிங்கிறப்போ இது டே டைம் ஃப்ரேம்ல நம்ம வரைஞ்சு வச்சிருந்த ஏரியா. ஓகே, நான் பிக்குக்கே வைக்கிறேன். டே டைம் ஃப்ரேம்ல நம்ம வரைஞ்சு வச்சிருந்த ஏரியா. ஓகே, லெட்ஸ் see மார்க்கெட் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மார்க்கெட் வந்துட்டு இந்த கேண்டல்ல பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நீங்க என்ன எதிர்பார்க்கலாம்? 4 ஹவர்ல மார்க்கெட் வந்துட்டு பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க? இப்படி போயிட்டு இருக்கு 4 ஹவர்ல. இதுதான் வந்துட்டு டே டைம் ஃப்ரேம்ல இதுதான் வந்துட்டு ஹை. ஓகே, டே டைம் ஃப்ரேம் உடைய ஹை. இப்போ மார்க்கெட் இது பிரேக் பண்ணிடுச்சு. இது டே டைம் ஃப்ரேம் உடைய ஹை. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 4 ஹவர்ல நீங்க என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா மார்க்கெட் மேல போயிட்டு திரும்பும். இதைத்தான் நீங்க எதிர்பார்க்கலாம் 4 ஹவர்ல. ஓகே, ஏன்னா மார்க்கெட் என்ன பண்ண போகுது? டே டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் வந்துட்டு ப்ரீவியஸான ஹையை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா டே டைம் ஃப்ரேம் ஹையை பிரேக் பண்ணிடுச்சுன்னா 4 ஹவர்ல அது திரும்ப போகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஓகே, இங்கிருந்து மார்க்கெட் மேல போயிட்டு திரும்ப ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஆரஞ்சு கலருக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா டே டைம் ஃப்ரேம்ல நம்ம வரைஞ்ச ஹை, டே டைம் ஃப்ரேம்ல வரைஞ்ச லோ. ஓகே, இப்போ இந்த ஆரஞ்சு கலர் லைன்ல இருக்கிறதெல்லாம் 4 ஹவர். ஓகே, இந்த 4 ஹவர்ல பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சுன்னா பொட்டன்ஷியலான ரிவர்சலை நீங்க எதிர்பார்க்கலாம். இது 4 ஹவர் மட்டும் பாருங்க, 1 ஹவருக்கு நான் தனியா சொல்றேன். ஓகே, பொட்டன்ஷியலான ரிவர்சலை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ டே டைம் ஃப்ரேம் உடைய ஹை எது? இப்போ கரண்டா இப்போ இந்த ஏரியால டே டைம் ஃப்ரேம் உடைய ஹை எது? இந்த ஹை தான் டே டைம் ஃப்ரேம் உடைய ஹை. ஏன்னா இந்த ஹை விட அடுத்த ஹைஸ் எல்லாம் லோ கீழே போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ டே டைம் ஃப்ரேம்க்கு நான் சேஞ்ச் பண்ணேன்னா இதை நான் delete பண்றேன். ஓகே, ஸோ ஹைஸ் கட் பண்றது மட்டும் பார்க்கலாம். லோஸ் ஃபார்ம் பண்றதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இப்போ இது ஒரு ரேஞ்சு.
நான் உங்களுக்கு இனிஷியலா இதுல என்ன சொல்லணும் அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இது டே டைம் ஃப்ரேம். மார்க்கெட் இப்படி வந்துட்டு இந்த கிரீன் கலர் கேண்டில், ஓகே, இந்த நேரா பாருங்க, இந்த கோட்டுக்கு நேரா இந்த கிரீன் கலர் கேண்டில் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா, பிரேக் பண்ண உடனே 4 ஹவருக்கு சேஞ்ச் பண்ணிடுங்க. அதாவது டே டைம் ஃப்ரேம்ல இந்த மாதிரி ஒரு கேண்டில் ப்ரீவியஸா இந்த ஹையை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதை பிரேக் பண்ண உடனே 4 ஹவருக்கு சேஞ்ச் பண்ணீங்கன்னா கீழே வரும் பாருங்க. மேலே போயிட்டு கீழே வருது, திரும்ப மேலே போயிட்டு கீழே வருது, மேலே கீழே. ஓகே, இப்போ டே டைம் ஃப்ரேம்ல நீங்க எதை ஹைன்னு மார்க் பண்ணுவீங்க? டே டைம் ஃப்ரேம்ல 4 ஹவர்ல இப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு. அதாவது ப்ரீவியஸா நீங்க வந்துட்டு மார்க்கெட் இப்படி பிரேக் பண்ண உடனே மார்க்கெட்டை வந்துட்டு நீங்க என்ன பண்ணலாம்? பொட்டன்ஷியலான ரிவர்சலுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, பொட்டன்ஷியலான ரிவர்சலை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. இப்போ இது வந்துட்டு ரிப்பீட்டடா நடக்குதா மட்டும் பாருங்க. ஓகே, இங்கிருந்து மார்க்கெட் வந்துட்டு பிரேக் பண்ணிடுச்சு இந்த கேண்டில்ல, இங்கிருந்து திரும்புதா, இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இங்கிருந்து மார்க்கெட் திரும்புது, இது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ திரும்பின உடனே இந்த ஹையை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ டே டைம் ஃப்ரேமுக்கு போயிடுங்க. இப்போ கரண்டா நான் இதுதான் இந்த லைன் தான் வரைஞ்சிருக்கேன். இதை மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பிரேக் பண்ணிடுச்சு, இந்த ரெட் கேண்டில்ல பிரேக் பண்ணிடுச்சு. ரெட் கேண்டில்ல பிரேக் பண்ண உடனே அடுத்து நீங்க என்ன எதிர்பார்க்கலாம்? பொட்டன்ஷியலான 4 ஹவருக்கு சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா தெரியும். ஓகே, பொட்டன்ஷியலான ரிவர்சல் வருது. ஓகே, இதை பிரேக் பண்ண உடனே மார்க்கெட்டை பொட்டன்ஷியலா திரும்பிடுச்சு. ஓகே, இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. திரும்ப டே டைம் ஃப்ரேமுக்கு போங்க. இந்த ஹை மார்க் பண்ணுங்க. இந்த ஹை மார்க் பண்ண உடனே 4 ஹவருக்கு சேஞ்ச் பண்ணுங்க. 4 ஹவர் பிரேக் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? டே டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் பிரேக் பண்ண உடனே அப்படியே இங்கே போயிடும் அப்படின்னு நினைப்போம். பட் பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வந்துருச்சு. ஓகே, இப்போ திரும்ப இது பிரேக் பண்ணிடுச்சு, திரும்ப கீழே வருது இல்லையா? ஸோ திரும்ப நீங்க டே டைம் ஃப்ரேம்ல போயிட்டு எங்கிருந்து வந்ததோ அந்த ஏரியாவை மார்க் பண்ணுங்க. ஓகே, திரும்ப மார்க்கெட் அதே ஏரியாவுக்கு பிரேக் பண்ணிடுச்சு, இந்த கிரீன் கலர் கேண்டில் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த கிரீன் கேண்டில் மட்டும் மார்க் பண்ணுங்க. அடுத்து 4 ஹவருக்கு போனீங்கன்னா இங்கிருந்து ஒரு ரிவர்சல். ஓகே, இங்கிருந்து மார்க்கெட் கீழே வந்துருச்சா? திரும்ப டே டைம் ஃப்ரேமுக்கு போங்க. இங்கிருந்து கீழே வந்ததும் அந்த ஹையை மார்க் பண்ணுங்க. ஆக்சுவலா இதுதான், பட் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த ஏரியா கீழே வந்திருக்கிறதுனால நான் இதை மார்க் பண்றேன். ஓகே, இப்போ இந்த கிரீன் கேண்டில்ல மார்க்கெட் வந்துட்டு பிரேக் பண்ணிடுச்சு. இந்த கிரீன் கேண்டில்ல மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ அடுத்து பொட்டன்ஷியலான ரிவர்சல் தான் 4 ஹவர்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, இதை பிரேக் பண்ண உடனே இந்த கிரீன் கேண்டிலுக்கு அப்புறம் மார்க்கெட் கீழே வந்துருச்சு. ஓகே, கீழே வருது அப்படின்னா திரும்ப டே டைம் ஃப்ரேம் போயிட்டு இந்த ஹையை மார்க் பண்ணிடுங்க. இந்த கேண்டில் அடுத்து இந்த ரெட் கேண்டில் பிரேக் பண்ண உடனே மார்க்கெட் கீழே வந்துருச்சு. ஓகே, இப்போ நான் இதுல இருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ப்ளூ கலர் தான் டே டைம் ஃப்ரேம். இப்போ இந்த டே டைம் ஃப்ரேம்ல நான் உங்களுக்கு என்ன ரிமைண்ட் பண்ணேன்? அதாவது இந்த ஹை இருக்கு, இந்த ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணினோடனே அடுத்த ஹை, அதாவது கீழே ஹை ஃபார்ம் பண்ணி கீழே வருது. அதே மாதிரி தான் இந்த ஹை இருக்கு, இந்த மார்க்கெட் பிரேக் பண்ண உடனே மார்க்கெட் கீழே வருது. ஸோ நீங்க சார்ட்லையும் அதே பார்த்துருப்பீங்க. ஓகே, சார்ட்லையும் அதே பார்த்துருப்பீங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லாங்கான வீடியோவாக தான் இருக்கு. நான் டே 4 ஹவர் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் 1 ஹவர் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லிடுறேன். ஓகே, 4 ஹவர் 1 ஹவர் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்றேன். சேம் ஷார்ட் யூஸ் பண்ணி சொல்லுவோம். ஓகே, இதே கான்செப்டை நான் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்தியன் மார்க்கெட்ல 4 ஹவருக்கு 1 ஹவருக்கு இருக்கக்கூடிய டே 4 ஹவர் 1 ஹவர் இருக்கக்கூடிய ரிலேட்டிவிட்டி சொன்னேன் இல்லையா? ஸோ 4 ஹவர்லயும் 1 ஹவர்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய மூவ்மெண்ட் இப்படி இருக்காது. அதாவது 4 ஹவர்ல இப்படி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு டே டைம் ஃப்ரேம்ல இப்படிதான் இருக்கும். ரொம்ப அதிகமான இப்படி மூவ்மெண்ட் அதிகமா இருக்காது. ஏன்னா நமக்கு வந்துட்டு ட்ரேடிங் டைம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஓகே, அதனால இது வந்துட்டு பாத்தீங்கன்னா 4 ஹவர்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு மூவ்மெண்ட் எந்த டைம் ஃப்ரேம்ல ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னா 1 ஹவர்லையும் 30 மினிட்ஸ்லயும் தான் மூவ்மெண்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா அதுலதான் நமக்கு ஃபிளக்சுவேஷன் அதிகமா காமிக்கும். ஏன்னா நமக்கு ட்ரேடிங் அவரே ரொம்ப கம்மிங்கிறதுனால
டே டைம் ஃப்ரேமோடய கம்பேர் பண்ணும்போது கேண்டில்ஸ் வந்துட்டு கம்மியாக தான் ஃபார்ம் ஆகுது 4 ஹவர்ல. ஓகே, ஸோ 1 ஹவர்ல இன்னும் கொஞ்சம் அதிகம், 30 மினிட்ஸ்ல இன்னும் கொஞ்சம் அதிகம். ஸோ இந்த ஏற்ற இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டே டைம் ஃப்ரேம்ல இருந்து கம்மி பண்ண நிறைய ஹைஸ் அண்ட் டவுன்ஸ் நீங்க பாப்பீங்க. ஓகே, ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்டது. ஓகே, ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட் எடுத்துக்கோங்க. அப் ட்ரெண்ட் மார்க்கெட் எடுத்துட்டு ஹைஸை கட் பண்ணும் போதெல்லாம் பொட்டன்ஷியலான ரிவர்சல்ஸ் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுங்க. லோஸ் எப்படி மார்க் பண்றதுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இது ஏன்பா நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி தெரியும் மார்க்கெட் வந்துட்டு இப்போ மார்க்கெட் வந்துட்டு ப்ரீவியஸா ஹையை கட் பண்ணிடுச்சு, மார்க்கெட் மேலே தான் போகுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது இந்த ஏரியால நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன், இப்போ நீங்க இந்த ஏரியால இன்ட்ராடே பண்றீங்க. ஓகே, இன்ட்ராடே பண்றீங்க, இந்த ப்ரீவியஸா இருக்க ஹையை மார்க்கெட் கட் பண்ணிடுச்சு அப்படின்னு நீங்க இந்த இடத்துல லாங் போயிருந்தீங்கன்னா என்ன ஆகும்? இந்த இடத்துல லாங் போயிட்டீங்கன்னா மார்க்கெட் பட்டுன்னு என்ன பண்ணிடுச்சு, கீழே வந்துருச்சு. ஓகே, மார்க்கெட் இங்க இருந்து கீழ் டைரக்ஷனுக்கு வந்துருச்சு. ஆக்சுவலா லாங் இங்க போயிருக்கலாம். ஒரு லோ ஃபார்ம் பண்ணிட்டதுக்கு அப்புறமா 4 ஹவர் டைம் ஃப்ரேம்லயோ இல்ல 1 ஹவர் டைம் ஃப்ரேம்லயோ ப்ராப்பரான இந்த ஹை இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஹைக்கு அப்புறமா இதுதான் நான் ப்ரீவியஸா வரைஞ்ச ஹை. ஓகே, இந்த ஹைக்கு அப்புறமா லோவர் டைம் ஃப்ரேம் 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ப்ரீவியஸ் ஹை விட இப்படி வந்திருக்கு மார்க்கெட். ஓகே, 1 ஹவர் டைம் ஃப்ரேம் காமிச்சிட்டு இருக்கு, மார்க்கெட் இப்படி வந்திருக்கு. ப்ரீவியஸா இந்த ஹையை மார்க்கெட் கட் பண்ணிட்டு மேல போகும்போது பை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ராஃபிட் ரேஷியோ என்னவா இருக்கு? ஓகே, இப்போ இந்த ஸ்டாக்ல நீங்க இன்ட்ராடே பண்ணிருந்து ஓகே எங்க என்ட்ரி எடுத்திருப்பீங்க, ரீட்ரேஸ்மெண்ட்ல என்ட்ரி எடுத்திருந்தா 1 lakh நீங்க போட்டிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. 150 ரூபாய் ஒரு ஸ்டாக் அப்படிங்கிற பட்சத்துல 1 lakh நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய எஸ்எல் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 11 பாயிண்ட்ஸ் வச்சுட்டு இல்ல 10 to 11 பாயிண்ட்ஸ் கீழே வச்சுட்டு ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 11 பாயிண்ட்ஸ்னா 1:2. ஓகே, ப்ரீவியஸான ஹை வந்துட்டு இங்க இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. ஸோ பொட்டன்ஷியலா அந்த ஹை வரைக்கும் நமக்கு போகும். ஏன்னா நம்ம ஸ்ட்ரக்சரா படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் எதை வயலேட் பண்ணுது அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே, ஸோ அந்த இடம் வரைக்கும் ப்ராஃபிட் வைக்கிறீங்கன்னா 25 rupees, which means உங்களுக்கு கரெக்டா 1:2. ஓகே, 1:2ல ட்ரேட் கிடைக்கும். அப்படி நீங்க ட்ரேட் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்பரா ஒரு 5 ஸ்டாக்ல பண்ணீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஸ்டாக் இல்லை வந்துட்டு 2 ஸ்டாக்ல உங்களுக்கு லாஸ் ஹிட் பண்ணாலும் மிச்சம் 3 ஸ்டாக்ல நீங்க ப்ராஃபிட்டபிளா இருப்பீங்க. ஓகே, 1:2ங்கிற ரேஷியோல நீங்க ப்ராஃபிட்டபிளா இருப்பீங்க. 30% ஆஃப் த ப்ராஃபிட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இன்ட்ராடேக்கான ஒரு ஹிண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வேகா இருக்கும் இந்த கான்செப்ட் எல்லாம். ஓகே, இது ஏதோ ஸ்விங் ட்ரேட் பண்ற மாதிரியான ஒரு பிம்பம் உங்களுக்கு இருக்கும். அதாவது இனிஷியலா படிக்கும்போது மல்டி டைம் ஃப்ரேம் படிச்சீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஆனா இது வந்துட்டு ஸ்விங் ட்ரேடுக்கு செம்மையான ஸ்ட்ராட்டஜி. ஆனா இது டே டைம் ஃப்ரேம்ல இன்னும் நம்ம டைம் ஃப்ரேம் குறைச்சிக்கிட்டு அந்த இன்ட்ராடே பண்ணும்போது இன்னும் நம்ம டைம் ஃப்ரேம் குறைச்சிட்டே போனோம்னா உங்களுக்கு மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் அதாவது பிக் பிக்சர் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இந்த கண்டென்ட் பிளஸ் இதுல நீங்க ஏதாவது புதுசாக கத்துக்கிட்டீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. நான் பாசிட்டிவ் நோட் எடுத்துட்டு நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்றேன்.